நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பதிவு எதுக்குன்னா, ஆதவ அர்ஜுனா ஒரு பேட்டி ஒண்ணு குடுத்துருக்கிறாப்புல. அந்த பேட்டிய ஊடகங்கள் மூலமா பார்த்தேன். ஆ இது ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு இது. என்னன்னாக்கா, அந்த பிஜேபி என்ன பண்ணுமோ அந்த வேலைய இங்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன தெரியுமா? இந்த ஆதவ அர்ஜுனா பேசுனத வச்சு எனக்கு ஒரு புரிதல் வருது. என்னன்னா, விஜய் உள்ள போறது கட்டாயம் அப்படின்ற ஒரு விஷயத்த புரிய வச்சுட்டாரு. ஏன்னா, எல்லாருக்குமே தெரியும். இந்த தப்புக்கு விஜய் பொறுப்பு, தார்மீக பொறுப்பு, தலைமை பொறுப்பு விஜய் மட்டும் தான்ங்கிறது அறிவுள்ள எல்லாத்துக்குமே தெரியும். விஜய விட்டுட்டு அந்த கரூர்ல நடந்த 41 மரணத்துக்கும் வேற யாருக்காவது தண்டனை குடுத்து விஜய விட்டாங்கன்னாலே, இங்க இந்த இந்திய அரசியல் அமைப்பு சட்டமே தப்பா இருக்குன்னு ஆயிடும். ஏன்னா, இதுக்கு முதல் பொறுப்பு விஜய் தான். அந்த வகையில விஜய் கைதாவதற்கான ஏகப்பட்ட விஷயங்கள் அங்க ரெக்கார்டா இருக்கு. இப்ப ஆதவ அர்ஜுனா என்ன தெரியுமா பேட்டி குடுக்குறாரு? "விஜய தொட்டுப்பார். இங்க இந்த தமிழ்நாடு கலவர பூமியாகும். ஏன்னா, உன் வீட்டு உள்ள எல்லா இளைஞர்களும் வருவாங்க. காலேஜ் ஸ்டூடண்ட்லாம் வருவாங்க." காலேஜ் ஸ்டூடண்ட்லாம் வருவாங்கன்னு நீ சொல்றியா? இல்ல காலேஜ் ஸ்டூடண்ட் மாணவர்களே, விஜய கைது பண்ண போறாங்க. தயாரா இருங்க. வீட்டு உள்ள போய் கலவரம் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிக் குடுக்குறியா நீனு? இந்த தில்லாலங்கடி வேலையெல்லாம் அங்க வச்சுக்கணும். எங்க? வடநாட்டுல வச்சுக்கணும். இந்த பிஜேபி அறிவு இங்க கொண்டு வந்து செலுத்தக்கூடாது. ஏன்னா, இங்கேயும் இருக்கிறாங்க. நீங்க சொல்ற இந்த இந்த மாரியான அறவேக்காடு கும்பல் இங்கேயும் இருக்கு. ஆனா, தமிழ்நாடு கவர்மெண்ட் சாதாரணம் கிடையாது. தமிழ்நாட்டுல இருக்கிறவங்கலாம் சாதாரணமா கிடையாது. அங்க ஆட்டி வைக்கிற மாரிலாம் இங்க ஆட்டி வைக்க முடியாது. ஆதவ அர்ஜுனா வார்த்தைய பார்த்து விடணும். நீங்க மட்டும் இங்க தமிழ்நாடு கிடையாது. இங்க கடைநிலை ஊழியர்களும், கடைநிலை விளிம்புல இருக்கிறவங்களுமே தமிழ்நாடு தான். ஏன்னா, நீங்க நினைச்சது மட்டுமே என்ன 10,000 பேர் வந்துட்டாக்கா, 10,000 பேர் ஒண்ணு சேர்ந்துட்டாக்கா, ஒட்டுமொத்த 7,00,00,000 மக்களும் விஜய்க்கு சப்போர்ட்டா? அறிவில்ல? தூண்டி விடுறீங்களா எல்லாரையும்? கலவரம் பண்ண சொல்லி. ஒரு தலைவனுக்கு மேல ஏதாவது பிரச்சனைன்னா, அவன் உள்ள போனா உள்ள போய் சமாளிக்கணும். ஆதவ அர்ஜுனா பேசுறத பார்த்தாக்கா, எல்லாரையும் தூண்டி விட்டுட்டு இருக்கிறாப்ல. இது நல்லதில்ல. ஆதவ அர்ஜுனாவுக்கும் நல்லதில்ல. இந்த மாரி பேச்ச அனுமதிக்கிற விஜய்க்குமே நல்லது கிடையாது. இது எங்க போய் முடியும்னு தெரியாது. இந்த ஆதவ அர்ஜுனாவோட பேச்சு, தமிழகத்த கலவர பூமியாவும், ரத்த பூமியாவும் மாத்துறதுக்கான வேலையா இருக்கு. ஏன்னா, இது பிஜேபியோட அஜெண்டா. இத பயன்படுத்தி தான் பிஜேபி எல்லா மாநிலத்திலயும் ஜெயிக்கிறது. எப்படி ஜெயிக்கிறதுனாக்கா, ஒரு பக்கம் திருட்டு, இன்னொரு பக்கம் தேர்தல் வரும்போது, அங்க இந்து, முஸ்லிம் கலவரத்த தூண்டி விட்டுறது. இந்து, முஸ்லிம் கலவரத்த தூண்டுனாலே, அந்த மக்களுக்கு என்ன ஒரு எண்ணம் வந்துருது? அ இந்துக்களுடைய பாதுகாவலன் நம்ம மோடிஜி தான் அப்படின்ற ஒரு மனோநிலை வரும். அந்த மாதிரியான விஷயத்த இங்க ஆரம்பிச்சு விடுறாரு. மக்களே தெளிவா இருங்க. இவங்களுடைய அஜெண்டாவ புரிஞ்சுங்க. இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிறத அறிவு கூர்ந்து பாருங்க. இதெல்லாம் நம்ம தமிழ்நாடு நல்லபடியா போயிட்டு இருக்கிற தமிழ்நாட சிதைக்கிறதுக்கான விஷயம் இதெல்லாம். ஒரு ஒரு மேடையில இப்படி பேசுறாரு இன்டைரக்ட்டா. எப்படி? எல்லா மக்களும் இளைஞர்கள்லாம் உங்க வீட்டு உள்ள யாரு வீட்டு உள்ள புகுந்துருவாங்க? வூட்டு உள்ள பூர சொல்றியா நீ? இந்த பேச்ச கேட்டு அதே மாதிரி எவனாவது செஞ்சான்னா, அவன் தலையில அவன் மண்ணள்ளி போட்டுக்க போறான்னு அர்த்தம். இந்த இந்த மாதிரி இவங்களோட பேச்செல்லாம் கேட்டு எவனாவது கொம்பு சீவிட்டு வந்தான்னா, அவன் லைஃப் முடிய போகுதுன்னு அர்த்தம். மக்களே பார்த்துங்க. இந்த விஜய் ரசிகர்களே அறிவு கூர்ந்து பாருங்க. ஏன்னா, இதுக்கு முன்னாடி வர விஜய் என்ன பண்ணுனாரு? விஜய் உனக்கு எப்படி அறிமுகம்ன்றத நீ முதல்ல பாரு. படம் பார்த்துருக்க. அவர் படத்தை ஒரு 50 படம் பார்த்துருக்க. பல படங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கு. நீயே திட்டியிருப்ப. தலைவர் நல்லா நடிக்கல. கதை நல்லா இல்லன்னு திட்டியிருப்ப. நான் சில படங்கள் அப்படியே கொண்டாடப்பட்டிருக்கும். அவ்வளோதான். உனக்கும் அவருக்கும் என்ன? இதனால உன்னுடைய உழைப்பத்தான் நீ அங்க செலவு பண்ணிட்டு போய் படம் பார்த்துருக்கே தவிர, நீ படம் பார்த்துட்ட, ஃபர்ஸ்ட் டிக்கெட் என்னுடைய ரசிகன் எடுத்து பார்த்துட்டான். அவனுக்கு 5 பவுன் சங்கிலி போடுறான்னு எங்கேயாவது போட்டாரா? இல்ல ரசிகர்களுடைய ஒட்டுமொத்த ரசிகர்களுடைய நெறையா தேவைகளையும், நெறையா விஷயங்களையும் அவங்க குடும்ப வாழ்வாதாரத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் அவர் செஞ்சாரா? நீ பாராட்டுனதுனாலயும், கை தட்டினதுனாலயும் 100 கோடி, 200 கோடின்னு சம்பளம் உயர்ந்துச்சு. உன்னால தான், உன்னுடைய கைத்தட்டலால தான் அங்க ஏறுனுச்சு. விஜயுடைய பெரிய நடிச்சு கிழிச்சாருங்கிறதுக்கெல்லாம் அங்க ஏறல. கூட்டம் பெருகுனுச்சு, ஏறிடுச்சு. அவ்வளோதான் அங்க. இந்த புரிதல் எப்படி வரமாட்டேங்குது? தமிழக மக்கள் இனிமேட்டு இந்த வரப்போற காலங்கள்லாம் ரொம்ப டேஞ்சரான காலகட்டங்கள். அதாவது என்ன தெரியுமா? நம்ம செய்யும் சில தவறுகள் அடுத்தடுத்த ஜெனரேஷன பாதிக்கும். அப்படிதான் நெறைய செஞ்சுட்டோம். என்னென்ன சயின்டிஃபிக்கா நெறைய நம்ம கொண்டு வந்த விஷயங்களே அடுத்த ஜெனரேஷன பாதிக்கும். ஏசியிலேருந்து, இந்த வாகனங்கள்லேருந்து, மரத்த வெட்டுதல்லேருந்து, இந்த ஆக்ஸிஜன்லாம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே அடுத்தடுத்த ஜெனரேஷன பாதிக்கும். அந்த அந்த பாதிப்பு ஏற்படும் பொழுதெல்லாம் நம்ம இங்க உயிரோட இருப்போமா இல்லையான்னு தெரியாது. ஆனா, அந்த பாதிப்ப நம்ம அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்தி கொண்டு போயிட்டுருக்கோம்.
அதை முதல்ல ஞாபகத்தில் வச்சுங்க. எப்படி கொண்டு போயிட்டு இருக்கோங்கிறதுக்கு ஆதாரப்பூர்வமா நிறைய விஷயம் உங்க மர மண்டைக்கு ஏறுதா என்னான்னு தெரியல. கருத்தடை மையங்கள் தான் அதிகம் இருந்துச்சு ஒரு காலகட்டத்துல. நான் பார்த்துருக்கேன். ஏன்னா, நாம் இருவர் நமக்கு இருவர்ன்னு சொன்னாங்க. நாம் இருவர் நமக்கு ஒருவர்ன்னு சொன்னாங்க. அடுத்த கட்டம் நான் கேள்விப்பட்டது, நாமே குழந்தை நமக்கேன் குழந்தைன்னு சொன்னாங்க. ஏன் அவ்வளோ புள்ளைங்க பெத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு மூளைக்கு மூளை வந்து கருத்தரிப்பு மையம் உருவாகிட்டு இருக்கு. எப்படி உருவானுச்சு? எங்க நம்ம தப்பு பண்ணியிருக்கோம்? எங்கேயோ ஒரு தப்பு பண்ணியிருக்கோம். ஏதோ ஒரு விஷயத்த மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். எது இந்த உரம் போட்டதிலிருந்து, நம்ம உணவு வகையிலிருந்து எங்கேயோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். சயின்ஸு ரொம்ப இம்ப்ரூவ் ஆவும் நம்மளுடைய வேலைப்பளு குறைஞ்சு உட்கார்ந்த இடத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சோம். இப்ப அதிகப்படியாவே அன்னைக்கெல்லாம் ஓடி உழைச்ச காலகட்டங்கள் இருந்தது போக, இப்ப உட்கார்ந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் முழுக்க முழுக்க. ஸோ நம்மளுடைய ஜீன்லயே மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. குழந்தைங்க பொறக்கறது பல இடங்கள்ல நின்னு போய் காசு கட்டி குழந்தைய உருவாக்குற ஒரு தன்மை உருவாயிடுச்சு. இது ஒண்ணு போதாதா நம்மளுடைய செயல்பாடுகள் அடுத்த ஜெனரேஷன் பாதிக்குங்கிறது நம்ம கண்கூடா பார்க்குற ஒரு விஷயம் இது. எப்பயாவது புரிஞ்சுக்கங்க, நம்ம தெளிவா இல்லன்னா, அடுத்த ஜெனரேஷன் பாதிச்சிரும். ஞாபகத்துல வச்சுக்கங்க. இல்ல, நாங்க அந்த சனாதனிகளுக்கும், சனாதனத்துக்கும் கட்டுப்பட்டு அவங்களுடைய இதுக்கு கீழ தான் நாங்க இருப்போம்னு நெனச்சீங்கன்னா, உங்க இஷ்டத்துக்கு பண்ணுங்க. நன்றி.